அவ்வளோதான், வாங்க நைட் டூரை ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் போடணுமா? லைட் போடக்கூடாதான் லைட் ரூல்ஸ் இல்ல, வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம திட்டம் அருமைடாங்க. புது ரூட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு. நீ வந்து இங்க எல்லாத்தையும் சுத்தி பாத்தியா? சிங்கப்பூர் எல்லாத்தையும் நான் நிறைய வார்த்தை பார்த்துட்டேன். வேலையிலே முக்கால்வாசி பார்த்துட்டேன். இங்கே உள்ளலாம் நான் வேலை பார்த்துருக்கேன். அப்படியா? இந்த உள்ளாரெல்லாம் இந்த லோட்டஸ் பில்டிங் இருக்கு தெரியுமா, அங்கே பார்த்துருப்பேன். அது உள்ளாரே வேலை பார்த்துட்டேன். யாரும் போகாத இடத்துலலாம் அந்த எப்படி சொல்லுங்க, டக்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃப்ரீஸ் ஆகிற கூலிங்கில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல உள்ள நின்று வேலை பார்த்து அந்த நைட்டுக்குள்ளே முடிச்சாகணும். இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கேன். இங்கே உள்ள பார்த்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளே தான் வேலை கிடைக்கல எனக்கு. பில்டிங் இதெல்லாம் இந்த லோட்டஸ் பில்டிங் இருக்கு தெரியுமா, அவங்க பார்த்துருப்பேன். அது உள்ளாரே வேலை பார்த்துட்டேன். யாரும் போகாத இடத்துலலாம் அந்த எப்படி சொல்லுங்க, டக்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃப்ரீஸ் ஆகிற கூலிங்கில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல உள்ள நின்று வேலை பார்த்து அந்த நைட்டுக்குள்ளே முடிச்சாகணும். இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கேன். இங்கே உள்ள பார்த்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளே தான் வேலை கிடைக்கல எனக்கு. பில்டிங் இதெல்லாம் இங்க வந்து ஏதாவது சம்பவம் ஏதாவது பண்ணியா? நானா நீ தான்டா. இல்ல எங்க டிரைவிங்ல ஏதாவது சம்பவங்கள் வாய்ப்பு இல்லை. நீ என்ன சம்பவத்தை நீ நினைச்ச? நான் வேற சம்பவம் நினைச்சு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. பேசி முடிச்சு எல்லாருக்கும் F1 ரேஸ் நடக்கிற இடம் இருக்கு. எது இதுவா? F1 ரேஸ் உள்ளையா? இங்கே தான் நடக்கும். இந்த ரோட்டில் தான். இந்த ரோட்லயோ? இந்த ரோட்டில் தான். அப்போ அந்த டைம்ல இப்படி மற்ற ரோட்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. எல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. ரூட் மாறி வந்துட்டா திருப்பி சுற்றி தான் வரணும். ரூட் விட்டு சுத்திட்டு இருக்காட்டா? இது கொஞ்சம் இது போட்டுதா கஷ்டமா இருக்கு அவனுக்கு? இல்லை இல்லை போனீங்கடா. உங்க வந்து திருப்பி உங்களை வேற விஷயத்த காட்டுறேன். இது கீழே நம்ம போயிட்டு இருக்கோம். அதை பிடிச்சி நல்ல பாட்டை ப்ளூடூத்ல போட்டு விடுங்க. ஏய் அதை கனெக்ட் பண்ணி போடா. என்ன 30 இருக்கட்டும். ஓப்பன் பண்ணு. இப்போதான் எனக்கு வந்து வைப் வருது. கிளாக்லேயே போனேன் மச்சான். ஜம்பிங் ஜம்ப் பண்ணுவோமா? ஜம்ப் பண்ணுவோமா? என்ன ஜம்ப் புரியல. மேலே தூக்கம் தெரியுமா? வீடியோ பார்க்கலையா நீ? வேணா வேற சாங் போட்டுட்டோம். சாப்பிடுங்க அப்படியே அந்த சென்னைக்கு போயிட்டு வந்து கார்ல சரியான அந்த டைம்லாம் கவலையே இல்லாத ஒரு காய்ஸ். போலீஸ் அடாது 20 அதுக்கு ஒரு 35-37,000 ரூபா ஃபைன். எல்டின்னு சொல்லுவாங்க. உனக்கு வந்து இந்த ரூல்ஸ். இப்போ நீ ஏதாவது தப்பு பண்ணா தோத்தி பிடிப்பாங்க. டெஃபினட்டா. வண்டிலாம் பார்த்தியா? BMW தான். லைட் இப்பதான் போட்டான். அப்படி நீ என்ன பண்ண போற போன? சரி இன்னும் ஒரு 25,000 கட் பண்ணிக்கலாம். 25 போன் இருக்குடா, பரவாயில்ல. ஏத்துமேடா. ஏய் 37% மொத்தம் சாவச்சிரும். அபி நேற்று வரையும் நீங்க அதிகமாக பேசியிருக்கப்போ நீங்க அடிக்ட் ஆகிட்டீங்க. அப்படி 2 பேருமே. அது என்ன பண்றது, தப்பு இல்லை. இங்கயா வீடியோ இருக்கா? இல்லை நான் மறுபடியும் சொல்றேன். இல்லை ஓகே மச்சான். இல்ல கலாய்க்கிறதுல அதனால tidak menghalalkan cara. So berhati-hatilah. Jangan kita musuhi mereka. கையற மச்சான். பண்ணிட்டு இருக்கோம். புடிக்க போறோம்னு நினைக்கிறேன். நான் ஓட்டுறது லூஸ் மாதிரி ஓட்டுறேன். சென்னையில தான் வண்டி ஓட்டிட்டு இரு மச்சான் கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீயா ஓட்டிடுறேன். உன்னை மாதிரி தான் டிரைவர் வச்சு நான் இருங்க. அவனே மறந்து போய் வந்துருக்கான். எனக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. ஸ்ட்ரைட்டா போனா அங்கதானே போறோம்.
லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியா கடைங்கெல்லாம் இருக்குமாடா? அங்க என்ன லிட்டில் இந்தியானாக்கா அங்க நம்ம ஊர மாதிரியே இருக்குமா எல்லாமே? இப்போ பாண்டிச்சேரி வரப்போகுது பாரு. இப்போ பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி பீச் பாண்டிச்சேரி மார்க்கெட் வரப்போகுது. பாண்டிச்சேரி மார்க்கெட் நல்லா இருக்கு. பாண்டிச்சேரி மார்க்கெட் மாதிரி இங்கே விட்டலாம் மச்சான். இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் எத்தனை நீங்க வச்சிருக்கேன். சவுண்ட் நல்லா இருக்கும் இதுல. அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலை கட் பண்ண. முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். ஓகே வைப் ஓவர். நம்ம சிலிபி கடையில் செம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ பாட்டு கேக்குதா ஒரு மாதிரி ஏரியாவில் வைப் பண்றது. அதுதான் எங்க போனாலும் தமிழ் பாட்டு தானே ஓடிட்டு நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல. அது ஃபீலே வந்து ஊர் ஃபீல் தான் வரும். இந்தியாவில் கூட இந்த மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கோம். நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இது ஒரு மாதிரி வேற மாதிரி தான் சிங்கப்பூர் நான் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஆனால் இங்கே இருக்கணும் கூட இந்த மாதிரி ஃபீல்ல இருக்க மாட்டாருங்க. நம்ம ஆட்கள் ஒரு மாதிரியான ஃபீல் தான் இருக்கு. இது என்னன்னா மோஸ்ட்டாக எங்கள் மலேசியன்ஸ் வித் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து கொலாப் ஆயிருக்கானுங்கல்ல. அவங்களாம் இங்கேயே இருக்கிற ஆளுக்கு வந்து இந்த மாதிரி வைப்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா வெறும் தமிழ் பாட்டு. தமிழ் கடைங்க தான் பாத்தீங்களா. சிலுக்கு, தலைவர் ரஜினி, 7-Eleven, சைனீஸ் கார்டன். நம்ம ஊர் பசங்க மட்டும் உள்ள ஆடிட்டு இருப்பான்ல. இங்க அதிகமா எல்லாரும் வருவாங்க. இப்போ இவங்களை வந்து நம்ம இந்த பாட்டுக்கு ஆட சொல்லணும்னா அவங்களுக்கு இவ்வளோ காசு. இப்போ 5 பேர் ஆடணும்னா $50, 3 பேர் ஆடணும்னா $30, ஒரு ஆள் ஆனாலும் அந்த $20 அந்த மாதிரி. ஒரு ஆள் ஆனாலும் கம்மியாக குறைக்க மாட்டாங்க, $10 வராது. ஓகே 5 பேர் அந்த பல்காக வந்தால் $50 அந்த மாதிரி. அவங்ககிட்ட பே பண்ணோம்னா அவங்க வந்து ஆட விடுவாங்க. நமக்கு நம்ம சொல்ற பாட்டுக்கு ஆடுவாங்க. நமக்கு எதிர வந்து ஓகே நம்ம அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸை போட்டுட்டு குடிச்சுக்கிட்டு அப்படியே ஆட வேண்டியது. கூட இங்கே ஒருத்தவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் அன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்துட்டு செம ஃபன். அவன் எங்கே ஆடணும் அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றிட்டு போயிட்டு பார்த்தலாம் அங்கே தான் நின்றுருப்பான். அவன் தானே அது? அவன் பரட்டத்தலை. அவன் நல்லா இருக்கு. அவன் வந்த சந்தில் பூந்து போயிட்டு அவன் என்னோட வந்துட்டு போன நினைக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்? நம்ம பிரியாணி நம்ம வண்டி நிறுத்தினோம்ல அது பக்கத்தில் எங்கள் எப்பயுமே ஃபேவரட் கடை. எப்பயுமே அங்கே தான் சாப்பிடுவோம். பேர் பரங்கி போயிட்டேன் கடந்து. இந்த டேஸ்ட் வைஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மார்னிங் இங்கே வந்தாலும் ஊரை விடாம எல்லாத்தையும் வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்கானு. ஏதோ ஒரு கடையில் எல்லாமே கிடைக்கும். அது எப்படி மாலா இல்லை? மால் இல்லை, ஷாப்பிங். எல்லா ஐட்டமும் மார்க்கெட் மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லாமே கடை நிறைய க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வண்டிக்கு போயிட்டு திருப்பி வண்டி எடுத்து முஸ்தாபா போயிடுவோம். என்னடா ஏறி மறுபடியும் இறங்குறீங்க? என்னதான் இவனும் அதான் பண்ணான். இவனும் அதான் பண்ணான் காலைல இருந்து. ஒன்றும் புரியலங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முஸ்தபா. இது வந்து ஒரு கடலாம். இங்கே எல்லாமே கிடைக்குமா. நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் சிங்கப்பூர்லேருந்து வரவங்க எல்லாரும் இங்கேருந்து தான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்கன்னா. ஸோ அந்த கடையில் தான் இருக்கேன். நானும் சில விஷயங்களை பிடிக்க வந்திருக்கேன். பிடிச்சி முடிச்சுட்டு பேசுகிறேன். வாட்ச் ஒரு மாதிரி கொட்டி அள்ளி போட்டு வைங்க அப்படின்னு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அள்ளி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து நிறைய வாட்ச் வாங்கணும் போல ஆசையாகுது. காசு தான் இல்லை. ஒரு வருஷம் குறைஞ்சது 2000 ரூபாய் 3000. நான் வாங்கினது வந்து 10,000 வரும்னா இல்லை 8800 சம்திங் 89. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எனக்கு வாட்ச் வந்து கட்டுற பழக்கமே கிடையாது. ஒரு பசங்களுக்கு இருக்காங்க. அவன் வந்து லைட்டாக ஏற்றி விட்டு போய் எனக்கு வாட்ச் மேலே ஆஃபர் இருக்குது. 2 வாட்ச் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்ச் எடுத்துட்டோங்க. நிறையா பண்ண போச்சு. அதை சூஸ் பண்ணுற டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அந்த வாட்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே வாங்கி தர சொன்னாங்க. டேய் அவனை பாத்தியா? அபி 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 ஆமா காதோல் பண்றீங்களே காதோல். நாம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னியோட 50 நாள் ஆகுது. இந்த 50வது நாள் ஃபுல்லா உங்கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டது தவறா?
வாங்கிக்கடா. ஏன்டா எவ்வளோ வருது? நான் 10,000 வருது. டேய் மச்சான் மச்சான் மச்சான், உன் கணக்கில் 4 டீ 2 பஜ்ஜி சொல்லிக்கிட்டா. சொல்லிக்க போ. உனக்கு வேணும் ஓகே 3 டீ 2 பஜ்ஜி. சார் யா டேய், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது என் அக்கௌண்ட்ல டீ சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன பண்றதுடா? அப்ப கேட்டா தான் நீ வாங்கி தரேன். என்னடா இருக்கு? சரி, என்னடா இருக்கு இந்த வாட்ச் இந்த ரேட்டுக்கு? டைம் ஓடுது மச்சான். டைம் ஓடுது. ஒரு நிமிஷம் வாட்ச் கட்டு. இந்த கையோட காட்டுறேன். இந்த கையை மட்டும், இந்த கையெல்லாம் எவன்டா பார்ப்பான்? இந்த வாட்ச் நாங்கள் இங்கே பானா நல்லா சொன்னல, செம்மையா இருக்குடா. நீ இப்போ மயிறு எது போட்டாலும் நல்லா இருக்கு. ஓகேண்ணா. என்னடா அது? ஓகே. வந்து நல்லா இருக்கா? இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, தெரியுமா தெரியாதா? அவன் வந்து கொஞ்சம் கிளம்புங்க. ஆமாம் கிளவாங்கண்ணா. இவர் வந்து இளமை இவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் மயிர் இவருக்கு இப்போ இது இந்த வாட்ச் கட்டினா இவர் வந்து எத்தனை 5 வயசு அவங்களுக்கு இல்லை 23 தாங்க. பில் பண்ணிட்டு போயிடலாமா? இது வாங்கிக்க இதுமா. நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த எருமா மாடு வயசு வாட்ச் கலெக்ஷன் பண்ணிக்கலையா? நீங்க தான் ஆரம்பிச்சு போ வாங்கிக்க போ. 3 வாட்ச் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து 3 வாட்சா 4 வாட்ச் வாங்கியிருக்கேன். ஸோ பர்ச்சேசிங் ஓரளவுக்கு எனக்கு தேவையான முடிச்சிட்டோம். அப்போ என்னன்னா நைட்டு டைம் எடுத்துடுறா தம்பி. லீவு போட்டால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. டைம் 1:43. 1:43 ஆகுது. காலையில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் எங்கே போகிறேன். எனக்கு பேர் வரல. ஒரு பஞ்சாயத்தை கேளுங்க. ஏய் இப்போ தேவையில்ல இந்த கதையை பேசிட்டு இருக்கியா? இப்போ வெடிக்கிற வெடிலாம் இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கியா? இப்போ என்ன பண்ண போறீங்க அப்புறம்? ஆஃபீஸ் போய் படுப்போம்டா. வாங்க போறேன். நீங்க அப்புறம் ஆஃபீஸ் போய் படுங்க. அப்போ போய் வாங்கலாம். அப்போ வாங்கலாம் போயிட்டு. செட்டு எனக்குலாம் வேணாம். என்னடா உட்காந்து 2 பேரும்? சரி சொல்லு, என்ன பண்ண? சேர் தெரியும் ப்ரோ, சேர் கிடைக்கல. ஆனா அப்படி இப்படி சாஞ்சி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு. இப்போ நீ போட்டிருக்க சார்ஜுக்கு நீ வந்து 2 நாள் தாங்கணும். எடுத்துட்டு வந்துட்டான்ல, மறந்துட்டேன். போன வச்சுட்டு வந்துட்டான். சார்ஜ் சொல்ல, நான் வேற சார்ஜ். பாடி ட்ரெயின் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஏய் 1:45 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடலாம்டா. ஒரு 2 மணி நேரம் நாளைக்கு ஃபுல்லா நம்ம சுத்தம்டா. எப்படா ஆஃபீஸ்ல விட்டுறியா? எவ்வளவு நேரத்துல போவா? இங்க இருந்து பக்கம் தான். நீ எங்க போற? ஆஃபீஸ்ல விட்டு நான் இங்க வரணும், சைட்டுக்கு வரணும். ஏன் இப்போ வந்துட்டு ஆள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னு நைட்டு அங்க இருந்துட்டு வருவியா? அங்க இருந்து தான் காலைல வருவேன். ஆள் ஏத்திட்டு ஆளு யாருமே இல்லையா? அஷூரா? அட நான் தானே வாக் பண்ணிட்டு வந்தேன். யாருமே கிடையாது. இல்ல ஃப்ரீயா இருக்கா? இல்ல ஏசி ரூம்ல தான் தமிழ்? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அங்க ரூம் லாக்ல இருக்கும். எங்க போய் ஃபேன் இருக்குடா, பெட்ல போடுறா. இல்ல புரியல எனக்கு. இல்ல சார் யா இப்படியே வராது, மனநோய் மாதிரி வருது. இங்க பாருங்க, ஃபேன் போதாதா உனக்கு? ஃபேன்லாம் போதாதுடா. அட்டங்கோய்யால டாக்ஸி எடுத்து போடா. ஏன்டா அத போட்றீங்க? அவர் ஏதோ மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுறாரு. இப்படியே வெடிக்கிறதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? புரியலன்றா. நீ வேற எப்படி தூங்குறது? கொலன்னு இருக்குடா ஏற்கனவே. அப்படின்னா நம்ம எப்படிடா? வேற எதுவுமே ட்ரெயின் எதுவுமே கிடையாது நான் போறது. ட்ரெயின்லாம் இந்த நேரத்துல 1:30 மணிக்கு எவனா ட்ரெயின் வச்சு போட்டுறான் உனக்கு? 50 கேட்பான்டா. 50 வராதுடா, 30 கூட முடிச்சிருந்தா. 1500 ரூபா 1600 மேல ஒரு 50 காசுக்கு 50 சென்ட் வாங்கலாம்னு. எதுக்கு இப்ப கொஞ்சம் லைட்டா ஸ்கோர் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வரா மாதிரி தெரியல, இப்படியே போயிட்டே இருக்குது. மச்சான் இப்போ நீ டாக்ஸி எடுத்து போனா காலைல நான் வந்து கூட்டு போவேன். வேலை முடிஞ்சு அவ்வளோ வேஸ்ட்டுடா. அது 40 கண்டிப்பா ஆகும். இப்போ 1:30 மணி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண தெரியுது. போலாம் வாங்க. அவ்வளோதான், முடிவு பண்ணி ஆஃபீஸ். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட லிட்டில் இந்தியா டூர் முடிஞ்சது. இப்போ போயிட்டு தினேஷோட ஆஃபீஸில் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சி மறுபடியும் நம்ம சிங்கப்பூர் சுற்ற ஆரம்பிக்கலாம். பாய்.